எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தமிழக பட்ஜெட்ல எந்த ப்ராஜெக்டும் அலாட் பண்ணாம எந்த ஒரு புது திட்டமும் இல்லாமல் இருந்ததோ அதே போல எக்ஸ் லா மினிஸ்டர் ரகுபதி அவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வைக்கப்படுகிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க ஒரு சட்டக்கல்லூரி அமைப்பீங்களா, அதற்கு ஐடியா இருக்கா? அப்ப அவர் சொல்றாரு, சட்டக்கல்லூரி அமைக்கிறது கண்டிப்பா எங்களோட திட்டம் தான், ஆனா எங்கள்கிட்ட நிதி இல்ல. இதுக்கு உங்க மாவட்ட மக்கள் தான் எங்க போனாலும் பொழைச்சுப்பாங்களே, உங்க மக்கள் எங்க போனாலும் வேலை எடுத்துப்பாங்களே, எந்த வேலை தேடினாலும் அங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இருப்பாங்களே, நீங்க ஏன் திருநெல்வேலியில இருக்கிற அந்த சட்ட கல்லூரிக்கு உங்க மாணவர்களை அனுப்பக்கூடாது? இங்க லோக்கலா உங்க பிரைவேட் காலேஜ்ல நிறைய காசு வருதுன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போய் படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன பதில்னு எனக்கு தெரியல. இதுல ஒரு சின்ன எக்கனாமிக்ஸ் இருக்கு. இதை நம்ம இன்னும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, குளச்சல்ல இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு மாணவர் படிக்க போறாருன்னு வச்சுக்கலாம். அவர் எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு அவரோட உடல் உளைச்சல் நடக்கும் டிராவல் பண்றதுல. ஏன்னா 2ல இருந்து 2.5 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு அவர் 150 இருந்து 200 ரூபாய் செலவு பண்ணும். அப்போ ஒரு மாசத்துல 20 நாள் காலேஜ் போறாருன்னா ஏறக்குறைய 8000 ரூபாய் வருது. ஒரு வருஷத்துல 96,000 ரூபாய் வருது. இது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும்? இது நம்ம எக்ஸ்ட்ரா செலவு தானே. இது மட்டுமா செலவு? அங்க போனா சாப்பிடுற செலவு, தங்குற செலவு, எவ்வளவோ செலவுகள் இருக்கு. இதுவாது பரவாயில்ல, செலவு தான். திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த வருடத்துல நடந்த ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் 999 நடந்திருக்கு. அதுல 235 பேர் உயிரை விட்டுருக்காங்க. இந்த ரிஸ்க் நமக்கு தேவையா? நமது மாவட்ட இளைஞர்களுக்கு தேவையா? சரி, ஓகே, நிதி இல்லைன்னு சொல்றீங்களே. இப்ப ரீசெண்டா ஒரு சட்டக்கல்லூரி ஓபன் பண்ணீங்களே, அதோட செலவு எவ்வளவு? 96 கோடி ரூபாய். உங்க டாஸ்மாக்ல இருந்து வர்ற வருமானம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 100 கோடி. உங்களுடைய டாஸ்மாகில் இருந்து உள்ள ஒரு நாள் வருமானத்தை எங்க குமரி மாவட்டத்திற்கு சட்டக்கல்லூரி அமைக்க எடுத்து கொடுக்க முடியாத அவங்களால. இந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு தேவையா? இந்த மாதிரி நம்மள நக்கல் அடிக்கிற நையாண்டித்தனம் பண்ற ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா? 2026லயாவது சிந்திப்போம் மக்களே. நம்ம மாவட்டத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் 6 எம்எல்ஏக்கள் நம்ம இந்த அரசுக்கு கொடுக்கிறோம், ஆனா எந்த பிரயோஜனமே இல்லை. இந்த 2026லயாச்சும் நம்மளை மனிதர்களாக மதிக்க தெரிந்த ஒரு அரசுக்கு நாம் வாக்களிப்போம். அந்த அரசு தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி தலைமையிலும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு ஒரு மரியாதை வேணும். இது மரியாதைக்கான ஒரு போராட்டம். குமரி மாவட்ட மக்களின் மரியாதைக்கான போராட்டம், குமரி மாவட்டத்தின் இளைஞர்களின் எழுச்சிக்கான ஒரு போராட்டம். 2026ல கண்டிப்பா நம்ம எல்லாம் ஓட்டு போடணும். ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கிரியேட்